மற்றொரு அண்மை செய்தி. யுகாதி திருநாளை உவகையுடன் கொண்டாடி மகிழும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இதயங்கனிந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அரண். யுகாதி திருநாள் வாழ்த்துச் செய்தியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அவர் விடுத்திருக்கக்கூடிய யுகாதி திருநாள் வாழ்த்துச் செய்தியில் பிரம்மன் உலகத்தை படைத்த நாளாக கருதப்படும் யுகாதி திருநாளை உவகையுடன் கொண்டாடி மகிழும் உலகெங்கும் வாழும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். வாழ்க்கை என்றாலே மகிழ்ச்சி, கவலை, கோபம், அச்சம், சலிப்பு, ஆச்சரியம் கலந்தது என்பதை உணர்ந்தும் வகையில் கசப்பு வேம்பு, தோசப்புக்கு மாங்காய், புளிப்புக்கு புளிப்பானம், உரைப்புக்கு மிளகாய், இனிப்புக்கு வெல்லம் ஆகியவை கொண்டு பச்சடி செய்து சாமிக்கு படைத்த பின் அனைவரும் பரிமாறி மகிழ்வார்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பாரம்பரியமிக்க உணவு மூலமாக எப்படி கன்னட மற்றும் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அந்த உணவுகளை தயாரிக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திலே வாழக்கூடிய தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசக்கூடிய மக்கள் தங்கள் மொழிகளை கடந்து சகோதர சகோதரிகளாக தமிழர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்று ஒன்றுபட்டு வாழ்ந்து வருகின்றனர் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். யுகாதி திருநாளில் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் எனவும் இன்னல்கள் நீங்கி இன்பம் சேர வேண்டும் எனவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது தூய வழியில் மனதார வாழ்த்தி தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் எனது யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். யுகாதி திருநாள் வாழ்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய யுகாதி திருநாள் வாழ்த்துச் செய்தியில் பிரம்மன் உலகத்தை படைத்த நாளாக கருதப்படக்கூடிய யுகாதி திருநாளை உவகையுடன் கொண்டாடி மகிழும் உலகெங்கும் வாழக்கூடிய தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். வாழ்க்கை என்றாலே மகிழ்ச்சி, கவலை, கோபம், அச்சம், சலிப்பு, ஆச்சரியம் கலந்தது என்பதை உணர்த்த வகையில் கசப்புக்கு வேம்பு, துவப்புக்கு மாங்காய், புளிப்புக்கு புளிப்பானகம், உரைப்புக்கு மிளகாய், இனிப்புக்கு வெல்லம் ஆகியவை கொண்டு பச்சடி செய்து சாமிக்கு படைத்த பின் அனைவருக்கும் பரிவாரி மகிழ்வார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திலே வாழக்கூடிய தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் தங்கள் மொழிகளை கடந்து சகோதர சகோதரிகளாக தமிழர்களுடைய இன்ப துன்பங்களிலும் பங்கேற்று ஒன்றுபட்டு வாழ்ந்து வருகின்றனர் என்று பெருமையோடு தெரிவித்திருக்கிறார். யுகாதி திருநாளில் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் எனவும் இன்னல்கள் நீங்கி இன்பம் சேர வேண்டும் எனவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது தூர வழியில மனதார வாழ்க்கை தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் எனது யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கக்கூடிய யுகாதி திருநாள் வாழ்த்துச் செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.